அனைவருக்கும் வணக்கம். உங்களை ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஹலோ, ஹாய் எவ்ரிவான். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பிடிசி அனலைஸ் பார்த்துருவோம். பிடிசி அனலைஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட பையிங் சொல்லியிருக்கோம். அதுக்கு நம்ம நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பையிங் சைன் மேலே போயிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஒரு லெவல் 60,700 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வேற என்ன ரெசிஸ்டன்ஸு, 61,500 இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இப்போ நல்லா மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போகுதுன்னா எப்படி அப்படி நான் போகிற பேட்டர்ன் மட்டும் பாருங்க. இது ஒரு யூ ஷேப் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. அண்ட் தென் ஒரு சின்ன புல் பேக் அகைன் திரும்பி இந்த லெவலுக்கு போச்சுன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஹையர் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணலாம், லாங் டேர்ம் ஹோல்டு கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து திரும்பி நம்ம ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணலாம், எவ்வளோ வேணாம். ஒரு நல்ல லாங் டேர்ம்ன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம அடுத்த கிரிப்டோக்கு போயிடுவோம். நம்ம ஜாஸ்மின் வந்து நேற்று பையிங் சொல்லியிருந்தோம். நான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னாங்கப்பா இந்த ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். வேற ஒரு காரணமும் இல்லை. அதனால நல்ல மூவ்மெண்ட் தான். இனிஷியல் டார்கெட் நம்ம இவ்வளோ வைக்கலாம். அந்த மேலே போகும்போது நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு பையிங்கில் இருக்கிறோம். நம்ம 4 ஹவர்ஸில் பார்த்துருவோம். எம்டிஎல் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் நான் எம்டிஎல் பையிங் சொல்லியிருந்தோம். லாஸ்ட் நம்ம வீடியோ டெய்லி பார்க்குறவங்க தெரியும். டெய்லி போட்டாலும் பட் போகிற டைம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். மேலே பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துக்கிறான். ஸோ இப்போதைக்கு இது ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்குது. எம்டிஎல் பையிங்கில் இருக்குது. கரெக்ட். ஆர்எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல மூவ்மெண்ட் மேலே போயிடுது. ஸோ ஹோல்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ மீன் டீட்டா வந்து நேற்று நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து அப் சைடில் போயிருந்தது. யா, தட்ஸ் குட். நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணலாம். டபிள்யூஎல்டி பையிங் தான், அதை வச்சுக்கோங்க. ஆப்ஷன் வந்து நேற்று ஒரு பெரிய டவுன்ஃபால் ஆயிடுது வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். பட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் டவுன் பண்ணாலும் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அண்ட் தென் பேக் பார்த்தீங்கன்னா திரும்பி அகைன் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிறான். பட் ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் ஜிஎம்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ ஜிஎம்எக்ஸ் வந்து நம்ம பையிங் சொல்லலாம். காரணம் ஏன்னா பேட்டன் ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோல்டிங் ஆகுது. சரிங்களா? ஸோ இது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அப் சைடு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம பை பண்ணலாம் ஜிஎம்எக்ஸை. அண்ட் தென் காசு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை, அது ரேஞ்சு போயிட்டு விட்டுருங்க. ஓஆர்டிஐ ஒரு பையிங் இருக்குது, பட் ஃபுல் ஃபிளெஜ்டாக சொல்ல முடியாது. ஸோ அதை ஃப்ளோக்கில் வச்சுக்கலாம். வேவ் வந்து நம்ம பையிங் சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கிட்ட வந்து ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பை பண்ணலாம் வேவை. அண்ட் தென் வூ ஆஸ் யூஸ்வல் நம்ம நினச்ச மாதிரி தான் பர்ஃபெக்டாக மூவ்மெண்ட்டில் மேலே போயிட்டு இருக்கான். போகட்டும், வெயிட் பண்ணுவோம். டான் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி டான்லாம் வந்து பை பண்ண வேணாம். இது சின்ன ஸ்டாப்ல ஹிட் ஆச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, விடுங்க. அண்ட் தென் பிடிசி தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் இருக்குது. எத்தீரியம் எதுவும் பண்ண வேணாம், விட்டுருங்க. கரெக்டான ஸ்ட்ரக்சரில் நமக்கு சொலானா வேணால் நம்ம பை பண்ணலாம். யா, சொலானா பார்த்தீங்கன்னா இப்போ பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்குது, கிரியேட் ஆகிடுது. நம்ம சொலானா வந்து பை பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தென் ஒருத்தர் வந்து ZRO அப்படின்னு நம்மளோட டெலகிராமில் கேட்டிருந்தாரு குரூப்பில். ZROUSDT.P அதோட அனலைஸ் நம்ம பார்த்துடலாம். யா, ZRO நீங்கள் பை பண்ணலாம் ப்ரோ, நல்ல பேட்டர்னில் இருக்குது. நாங்களும் மறந்துட்டோம். ஓகே, ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ZRO வந்து பை பண்ணலாம். பை பண்ணால் இனிஷியல் டார்கெட் நம்ம இந்த லெவல், அண்ட் தென் நம்ம மேலே வச்சுக்கலாம். 4 ஹவர்ஸில் நம்ம என்ன, ஓ மை காட், நேற்று ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரில் கிரியேட் ஆகிருந்தது, மிஸ் பண்ணியாச்சு. இட்ஸ் ஓகே. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு திரும்பி ஒரு புல் பேக் வர முடியாது. நம்ம இந்த லெவலில் கிட்ட கூட பை பண்ணிக்கலாம், இல்லை இங்கே கூட பை பண்ணிக்கலாம், பெட்டராக இருக்கும். 3.6984 நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த லெவல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3.6028. ஓகேவா? அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியல புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க.
இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக சிக்னல்ஸ் வேணும் அட் த டைம் அப்படின்னு ஏதாவது தேவைன்னா ஃப்ரீயாகவே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லேர்னிங் டிப்ஸ் நிறையா தேவைன்னா கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்களுக்கு யூஎஸ்டிடி வேணும்னா கூட நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபேஸ் டு ஃபேஸ் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். பெஸ்ட் அண்ட் லோ ப்ரைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பல்காக செல் ஆஃப் பண்ணுறதுனால நமக்கு வந்து லோ ப்ரைஸாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கீழே நம்பர் இருக்குது, ஸோ அதனால் காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி இல்லை, உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண விருப்பம் இல்லை, பட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் ட்ரேடிங் டைப்பில் உங்களுக்கு வந்து மினிமம் மந்த்லி 10% ரிட்டர்ன்ஸு இல்லை அதுக்கு மேலே கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி என்ன இருந்தால் நமக்கு வந்து ட்ரேடிங் பாட் இருக்குது, ஜென்ட்ரா ட்ரேடிங் பாட்டு. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நமக்கு கீழே வந்து நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். பை.